நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 பராபவ தமிழ் புத்தாண்டு என்ன பலன்களை 12 ராசிக்காரர்களுக்கு தரும்? ஐயா, போன வருஷம்தான் நான் நல்லா இல்லை. போன வருஷம் என்னுடைய அத்தனை விஷயங்களிலும் முட்டுக்கட்டைகள். கல்யாணம் நடக்கலை, நடந்த கல்யாணம் சரியில்லை, அல்லது எதுவுமே எனக்கு சரியாக இல்லை, தொழில் நல்லா இல்லை, வேலை நல்லா இல்லை, பொருளாதார முன்னேற்றம் இல்லை, எதுக்காக பிறந்தேனே தெரியல, அந்த அளவுக்கு போன வருஷம் மன அழுத்தம். இந்த வருஷமாவது எனக்கு நல்ல அமைப்புகள் இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த 2026 பராபவ தமிழ் புத்தாண்டு என்னென்ன பலன்களை எப்படி தரப்போகிறது? நான் அடிக்கடி ஒரு முன்னுரை மாதிரி சொல்லக்கூடிய அமைப்புகளில் இந்த வருட பலன்கள் எப்படி உங்களுக்கு சொல்லப்படுகின்றன. 12 ராசிகள்லையும் கோடிக்கணக்கானவர்கள், உலக மொத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு 800 கோடி பேரையும் பிரித்தோம்னா 12 பங்காக பிரித்தோம்னா ஒரு ராசிக்கு 60-65 கோடி பேர் கண்டிப்பாக வருவீங்க. அப்போ இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஆண்டு பலன்கள் எப்படி சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சனி, ராகு, கேது, குரு ஆகிய 3 கிரகங்களுடைய இயக்கத்தை தாங்க இதை வச்சு நம்முடைய புத்தாண்டு பலன்களை கண்டிப்பாக சொல்கிறோம். அது எப்படி இருக்குன்றதை கணிச்சு தான் ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவான பலன்களாக சொல்லுகிறோம். இந்த பலன்களும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்தி அமைப்புகளையும் வச்சுத்தான், அதாவது கோட்சாரம் மற்றும் உங்களுடைய பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகளை இணைத்து தாங்க பலன்கள் நடக்கிறது அப்படிங்கிறதாங்க உண்மை. சரி, இந்த வருஷம் ஏதாவது சிறப்பான பயிற்சிகள் எதனா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நிலையாக இந்த வருஷம் சனிப்பெயர்ச்சியே கிடையாது. இந்த தமிழ் புத்தாண்டில் சனிப்பெயர்ச்சி கண்டிப்பாக கிடையாது. அவர் ஒரே இடத்தில் மீன வீட்டில் நிலையாக இருக்கின்ற அதே நிலைமையில் டிசம்பர் மாதம் முதல் வாரம் இப்போது கும்ப வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அப்படியே கீழே இறங்கி மகர வீட்டிற்கு வந்து விடுகிறார். இப்போது சிம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கேது அப்படியே மேலே ஏறி கடக வீட்டிற்கு போகிறார். அப்போ ராகு கேதுக்கள் கடகத்திலும் மகரத்திலும் மாறக்கூடிய சூழல்கள் டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் இந்த ராகு கேது பயிற்சி நடக்குது. இதனை எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி நடக்குதுங்க, குரு பயிற்சி. அதாவது ஜூன் மாதம் 12ஆம் தேதி, ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறகுதுன்னா சரியாக ஒரு 40-45 நாள்லேயே 7 வாரங்களிலேயே ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக ஒரு உன்னதமான மாற்றம் நிறைந்த குரு பயிற்சி தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 12-13 வருடங்களுக்கு ஒரு முறை உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடையக்கூடிய குரு பகவான் இப்போது கடகத்தில் உச்சம் என்கின்ற அமைப்பை அடைகிறார். இது ஒரு பெரிய மாற்றம்ங்க. 12 வருஷத்திற்கு ஒரு தடவை வந்து குரு பகவான் உச்சத்தை அடையும் போது உலக மக்கள் எல்லாருக்குமே ஓரளவிற்கு நன்மையான பலன்கள். இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல விடிவு காலம் வரப்போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. சனி கெடுப்பார் என்றால் குரு கொடுப்பார் என்பது தான் உண்மை. ஏற்கனவே இருக்கின்ற கஷ்டங்களை குறைப்பது, ஏற்கனவே இருக்கின்ற கஷ்டங்களிலிருந்து மாற்றங்களை நல்ல விதமாக தருவது, முக்கியமாக பொருளாதார முன்னேற்றம் என்கின்ற பண வருமானம் போன்ற அமைப்புகளை கொடுப்பது குரு பகவான் என்பதாலும், அபூர்வமான 12-13 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு உச்சகுரு பயிற்சி இப்போது நடக்கப் போகிறது என்பதனாலும் உண்மையிலேயே மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். ஜூன் மாதம் 2ஆம் தேதி இந்த குரு பயிற்சி நடக்குது. ஒரு 3-4 மாதங்களுக்கு பிறகு அதிசாரம் என்கின்ற முறையில் போன முறை எப்படி அவர் மாறினாரோ அதை போலவே டக்குன்னு அடுத்த ராசிக்கு மாறினாலும் பின்னாடி அப்படியே வேறு மாதிரி வந்துடுறாரு. இந்த குரு பயிற்சியின் மூலமாக டிசம்பர் மாதத்திலிருந்து கேள யோகம் என்று சொல்லப்படக்கூடிய கோடீஸ்வர யோகம் கடகத்தில் ஏற்படுது. இந்த கடகத்தில் குரு கேள யோகம் ஏற்பட்டாலே உலகத்தில் இருக்கிறாங்க இப்போ இருக்கிறவங்களுடைய பொருளாதார முன்னேற்றம்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு சீராகி இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு 6 மாதம் கழித்து கொஞ்சம் நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. ஆக எல்லா நிலைமைகள்லையும் பார்க்கும் பொழுது ராகு கேது குருப்பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி என்பவை ஓரளவிற்கு நல்ல பலன்களை தரக்கூடிய நிலைமைகளில்தான் இப்போது 12 ராசிக்காரர்களுக்கும் இருக்கிறது. பெரிய சோதனைகள் இந்த தமிழ் புத்தாண்டில் இருக்காது. ஆகவே சென்ற வருடத்தைப் போல அல்லாமல் அல்லல் பட்டு கொண்டிருக்கின்ற கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற மக்கள் அனைவருக்குமே இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு ஓரளவிற்கு உற்சாகத்தையும் புத்துணர்ச்சியும் தரக்கூடிய புத்தாண்டாகவே அமையும் என்பதை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இப்போது மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக எப்படிப்பட்ட தன்மையில் இந்த தமிழ் புத்தாண்டு இருக்கும்ன்றதை பார்த்துடலாம். மிதன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் ஒட்டி இருக்கிற கஷ்டங்கவலை கூட விலகும், பெரிய அளவுக்கு நன்மைகளை செய்யும். 10ஆம் இடத்துல ஆரம்பத்திலேயே சனி செவ்வாய் இணைவு இருக்குது. 10ஆம் இடத்துல சனி இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட தர்மகர்மாதிபதி யோகம். ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு பயிற்சியின் மூலமாக உச்சகுரு சனியை பார்க்க போகிறார். 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி தொடர்பு ஏற்படுது. இது வரைக்கும் வேலை நல்லா இல்லாதவங்க, தொழில் நல்லா இல்லாதவங்க, வியாபாரம்லாம் பண்ணுறேன்னு பேருக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன், 10 பைசா பிரயோஜனம் கிடையாது, இது சரியில்லை அது சரியில்லை, குடும்பம் சரியில்லை, புள்ள சரியில்லை, புருஷன் சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை,
இந்த மாதிரியான விஷயங்களில் பணத்தை எங்கே தேடுவேன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, எங்கே தான் தேடுறது இந்த பணத்தை, அவன் சம்பாதிக்கிறான் இவன் சம்பாதிக்கிறான் நான் சம்பாதிக்கலையன்ற மாதிரியான நிலைமைகளில், குறிப்பாக கொரோனாவிற்கு பின்பு இன்னும் எழுந்திருக்க முடியவில்லையே என்கின்ற நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் அட்டகாசமான பலன்களை தரக்கூடிய அருமையான தமிழ் புத்தாண்டுங்க இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு. ஆரம்பத்திலேயே தர்மகர்மாதிபதி யோகம் ஏற்படுகிறது. ஆகவே தொழில் சிறக்கும், வேலை நல்லாயிருக்கும், வியாபாரம் நல்லாயிருக்கும், விவசாயம் நல்லாயிருக்கும். அடுத்தவங்களுக்கு தானம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு, மற்றவர்கள் தனக்கு மிஞ்சி தானே தானம், அப்போ தனக்கே மிஞ்சணும் இல்லையா, போதுமான வருமானம் வந்து மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய அளவிற்காக நல்ல வருமானங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. இப்போது 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அதன் பிறகு டிசம்பர் மாதம் 8ஆம் இடத்திற்கு வந்து மாறி வந்துடுறாரு. 8ஆவது இடத்துக்கு வந்தாலும் கூட அவர் உச்சகுருவின் பார்வையில் வருவார். வெளிநாடு வெளிமாநிலம் ஏற்றுமதி இறக்குமதி போன்ற தொழில்களோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் நீங்கள் நினைத்தாற் போலவே நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை, அவர்களோடு இணைந்து ஒரு தொழில் ஆரம்பித்து அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அரபு நாடுகளில் ஏற்கனவே வேலை செய்கிறேன் அல்லது அரபு நாடுகளுக்கு போகலான்ற எண்ணங்கள் இருக்குது, ஐரோப்பாவுக்கு போகலான்ற எண்ணம் இருக்குது, விசா கிடைக்க மாட்டேங்குது, வேலை வர மாட்டேங்குது, ஏற்கனவே அங்கே இருக்கிறேன், தொழில் நல்லா இல்லை, வேலை நல்லா இல்லை, இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் சிக்கலில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கிறது. மிதன ராசிக்காரர்களுடைய வயதிற்கு ஏற்றாற் போல எல்லா பிரச்சனைகளையும் படிப்படியாக, உடனே ஒரே மாதத்தில் எல்லாம் தீர்ந்துடாது. ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியிலிருந்து கையில் காசு வரும், குடும்பம் நல்லாயிருக்கும், கோர்ட்டு கேஸு சாதகமாக தீரும், பொண்டாட்டி புருஷன் பொண்டாட்டி உறவுகள் நல்லாயிருக்கும், காதலன் காதலி உறவுகள் சிறப்பாக இருக்கும், ஏற்கனவே பிரேக்கப் ஆன காதலன் காதலிக்கு புதிய காதலி கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஆனாலும் பெண்ணாலும் மன கஷ்டத்தை அனுபவித்தவர்கள் அனைவருக்குமே அந்தந்த விஷயங்கள்லேருந்து ரெக்கவர் வரக்கூடிய, ரிலீஃப் கிடைக்கக்கூடிய நல்ல தமிழ் புத்தாண்டாக இந்த புத்தாண்டு இருக்குதுங்க. மிதனராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் சர்வ நிச்சயமாக இருக்காது. ஏற்கனவே இருக்கக்கூடிய சோதனைகள் படிப்படியாக விலகக்கூடிய தன்மையும், என்ன உங்களுக்கு தேவையோ அதை பரம்பொருள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் நடக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்குதுங்க. புத்திசாலிகளான அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் ஏற்கனவே ஒரு நிலையில் சங்கடமாக இருந்த சில விஷயங்கள்லாம் சாதகமாக மாறக்கூடிய இனிய தமிழ் புத்தாண்டு இந்த தமிழ் புத்தாண்டு.